சீராக் 15:14. அவர் என்ன, கடவுளே தொடக்கத்தில் மனிதரை உண்டாக்கினார், தங்கள் விருப்புரிமையின்படி செயல்பட அவர்களை விட்டுவிட்டார். அது 14 பார்த்தீங்கன்னா, உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார், உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். 17. மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன, எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் அவருடைய மீட்பு திட்டம். கடவுளுடைய மீட்பு திட்டம் இவ்வளவுதான். உதாரணத்திற்கு நம்ம CCC 1 பார்த்தால் மீட்பு திட்டம் குறித்து சில வார்த்தை சொல்லப்படுகிறது. சும்மா சுருக்கமாக பார்ப்போம். CCC 1 இல்லைனா நானும் வாசிக்கிறேன். 1 God, infinitely perfect and blessed in himself, in a plan of sheer goodness, freely created man to make him share in his own blessed life. சரியா? சும்மா ஃபஸ்ட்டு லைன் மட்டும் வச்சுட்டு போய் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபுல்லாக போல் டைம் ஆயிரும். அதான் இந்த பிளான். அந்த இந்த பிளான் ஆஃப் ஷேர் குட்னஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது அல்லவா. தமிழில் வாசிக்கிறேன், எதுக்கும் உங்களுக்கு தேவைப்படாது, இருந்தாலும் தமிழில் ஒரு சின்ன தமிழாக்கம் தான். இதில் பிழை இருக்கலாம், இருந்தாலும் ஓரளவுக்கு ஆசை காட்டுகிறேன். தமிழ் அளவற்ற பரிபூர்ணமும் பேரானந்தமும் கொண்ட கடவுள் தனது தூய நன்மையின் திட்டத்தின்படி மனிதனை சுதந்திரமாக படைத்தார் அப்படின்னு போகுது. அப்படி போகுது இல்லையா? அப்போ அந்த திட்டம், கடவுளுடைய திட்டம் என்னன்னா இவ்வளோதான். மனிதனை படைக்க வேண்டும், அவனுக்கு முன்பு வாழ்வையும் சாவையும் வைக்க வேண்டும், எதை அவன் விரும்புகிறானோ அதுவே அவன் எடுத்துக்கொள்ளலாம் என்பது அவருடைய திட்டம். அது அந்த உருவத்தில் உங்கள்கிட்ட ஒரு காப்பி கொடுத்துருக்கிறேன் அல்லவா. அந்த உவமை, அடிமை உவமை பார்க்கும்போது இன்னும் விவரமாக பார்ப்போம் இந்த பிளான் குறித்து. அப்போ இதை நீங்கள் வெரிஃபை பண்ணும்போது எங்கே போகிறோம் என்றால், தொடக்க நூலில் போய் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார், கடவுள் என்ன சொல்கிறார் என்றால், அந்த ஆதாம் ஏவாளிடம் என்ன சொல்வார் என்றால், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். பாருங்க, அவர்களுக்கு முன்பு வாழ்வையும் சாவையும் வைத்தார். எப்படி வைத்தார்? பார், அது சாவு தரும் செயல். அந்த செயலை நீ செய்தால் நீ இறந்து விடுவாய். நீ சாகாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த செயலை செய்யாதே. இது அவருடைய முதல் திட்டம். மனிதனிடம் செய்யாதே என்று சொல்லி சோதித்து பார்ப்பது. என்னத்தை சோதித்து பார்க்கிறது? வாழ்வை தேர்ந்தெடுக்கிறானா சாவை தேர்ந்தெடுக்கிறானா என்று சோதித்து பார்க்குது. டெஸ்ட்னு சொன்னேன் அல்லவா, அந்த சோதனை. இவனுக்கு வேண்டியது வாழ்வா சாவா, இவ்வளவுதான் கடவுளுக்கு தெரிய வேண்டியது. மார்ட்டின் லூத்தர் சொன்னது போல மனித சட்டமெல்லாம் இல்லை. மனித சட்டம்னா அவங்களுக்கு தெரியாது. மார்க் 7:7 போனீங்கன்னா அதில் தெரியும் மனித சட்டம்னா என்னன்னா. அதாவது மார்ட்டின் லூத்தர் எதையெல்லாம் பாவம் என்று சொன்னாரோ அதெல்லாம் என்னன்னா மனித சட்டத்தை மீறும் செயல்கள். அவர் அதை சொல்கிறார், மனித சட்டத்தை மீறினா நீ மனிதனுக்கு எதிராக பாவம் செய்கிறாய், இந்த பாவத்திற்கு உனக்கு தண்டனை இது மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றால் உனக்கு தண்டனை தான் கிடைக்கும். எனவே பாவம் செய்யாமல் வாழக்கூடிய திருச்சபை வேண்டுமா, அப்போ என் பின்னாடி வா என்று அவர் அழைக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ மனித சட்டத்தை கடைபிடித்து வாழ வேண்டுமா, என் பின்னால் வா என்று அவர் அழைத்தார். அதை நம்பி அநேகர் சென்றார்கள். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், வரலாறு தானே. அப்போ அதோடைய தாக்கம், அதோடைய பாதிப்பு என்ன? அவர் சென்றால், ஒருவர் மார்ட்டின் லூத்தர் பின்னால் சென்றாலோ
அல்லது அங்கே நடந்து போகாமல் அவருடைய கருத்தை இங்கே இருந்து கொண்டு ஏற்றுக்கொண்டாலும், எங்கே கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து கொண்டு அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டாலும் நமக்கு என்ன நிலைப்பாடு வருகிறது என்று தெரிந்து கொள்ள மார்க் 7:7 9 வரை பார்க்க வேண்டும். வாசிக்கிறேன். மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர். இவர்கள் என்னை வழிபடுவது வீண் அப்படின்னு சொல்றார். மனித கட்டளையை கோட்பாடுகளாக கற்பித்தவர் மார்ட்டின் லூத்தர். அப்ப மார்ட்டின் லூத்தர் சொன்ன அந்த கருத்து, அதாவது இன்றைக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பு மார்ட்டின் லூத்தர் கொண்டு வந்த ஒரு தப்பறை. அதாவது என்ன தப்பறை? மனித கட்டளையை கடைபிடித்தால்தான் மோட்சம், அல்லது மனித கட்டளை மீறி இருந்தால் அதற்கு கடவுளிடத்தில் மன்னிப்பு பெற்றால்தான் மோட்சம் என்று அவர் ஒரு தப்பறையை உள்ளே கொண்டு வருகிறார் இந்த வசனத்துக்கு நேர் எதிராக. அதான் அதுக்கு இயேசு என்ன விளக்கம் தருகிறார்? அதை 8 படிங்க. நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப மார்ட்டின் லூத்தர் குரூப் தான். அந்த நம்பிக்கையில் வாழக்கூடியவர்கள் கத்தோலிக்கர்களும் இருக்கிறார்கள். நீங்க ஒரு மதத்தின் அடிப்படையில் நான் பேசவில்லை, மத அடிப்படைவாதமும் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. இது சுத்தமான புரிதலின் கோளாறு. புரிதலால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இழப்பு, அது குறித்தான் பேசுகிறோம். அதனால் அதில் இந்த புரிதல் இல்லாதவர்கள் கத்தோலிக்கர்களும் இருக்கிறார்கள். மற்ற கிறிஸ்தவ சபைன்னு சொல்லக்கூடியதும் மற்ற மதங்களிலும் அநேகர் இது புரிதல் இல்லாதவர். அனைவருமே புரிதல் இல்லாதவர் மற்றதில். ஆனால் கத்தோலிக்கர்களுக்குள் 2 பிரிவு இருக்கிறது. அது என்ன பிரிவு என்றால்,